மக்களே, welcome to Unitech the Copier Experts. I am Deepanjali. So, இன்னைக்கு நம்ம வீடியோல Konica Minolta 205i ஓட ஒரு சில important features ஓட live demo பார்க்க போறோம். So, without delay, let's get into the video. Hello, வணக்கம் viewers. I am Johnson. இன்னைக்கு நம்ம Konica Minolta உடைய 205i உடைய நம்ம ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போற ஆப்ஷன் வந்து scan to USB. பென்ட்ரைவில் எப்படி ஸ்கேன் பண்ணுறது? சப்போஸ் எங்கிட்ட சிஸ்டம் இல்லை, அப்போது இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரிப்பேரில் இருக்குது, அப்போது ஸ்கேன் பண்ணணும், என்ன பண்ணணும்? அதுனா நம்ம வந்து ஸ்கேன் டு யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்குது நம்மளோட மிஷினில். அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கேன் டு யூஎஸ்பிக்கு நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ யூட்டிலிட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்மினில் போயிடலாம். அட்மினில் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஆல் 0 கொடுத்துருங்க. ஓகே பண்ணிவிட்டு அப்கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கேன் டு யூஎஸ்பி இருக்கும். டிஃபால்ட்டாக டிசேபிளில் இருக்கும். நம்ம அதை எனேபிள் பண்ணிடலாம். எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ரீசெட் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஸ்கேன் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணணும். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து டிலீட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்கேன் டு யூஎஸ்பியோடைய ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஸ்கேன் டு யூஎஸ்பி மெமரி வந்துருச்சு. சப்போஸ் செட்டிங் பண்ணணும் அப்படின்னா டவுன் கீ போயிட்டு இமேஜோடைய ஃபார்மேட் நமக்கு வந்து டிஃபாவோ இல்லைனா வந்து பிடிஎஃபாக வச்சிடலாம். நான் பிடிஎஃபே வச்சுறேன். பிடிஎஃப் வச்சுட்டு ரிட்டன் வந்துடுவோம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ சைஸ் கேட்கும். நம்ம சைஸ் நம்ம கொடுத்துட்டு ஸ்கேன் ஓகே அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போது ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. ஸ்கேனிங் முடிஞ்ச உடனே நம்மக்கிட்ட சப்போஸ் இன்னொரு பேப்பர் இருந்தால் அகைன் நம்ம ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். இல்லைனா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்போது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேன் டு யூஎஸ்பி உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். நம்ம ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் இப்போ வந்து பென்ட்ரைவில் வந்துருச்சு. ஸோ ஃபைனல் ஆப்ஷனாக மொபைல் பிரிண்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மொபைலில் இமேஜோ டாக்குமெண்ட்டோ எது இருந்தாலும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியுன்றது நம்மளுக்கு பிரிண்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா மிஷினில் நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணுறதுக்கு மிஷினில் யூட்டிலிட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் அட்மின் வரும். அட்மினுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். ஆல் 0 கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் பிரிண்டிங் இருக்கும். மொபைல் பிரிண்ட்டில் போயிட்டு எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் பிரிண்ட் அவுட் வரும். ஸோ பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஸோ மொபைல் பிரிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளுடைய மிஷினும் நம்மளுடைய சர்க்கம்ஸில் இருக்கிற வைஃபையும் ஒரே கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து நெட்வொர்க் கேபிள் வந்து மிஷினில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Konica Minolta 205 அப்படின்ற ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னுடைய ஃபோன் வந்து இந்த வைஃபைல நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய ஃபோன் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்பம் மை டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். நான் இப்போ டாக்குமெண்ட்டே நான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன். ஸோ நான் மை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் பிடிஎஃப் வச்சுருக்கோமோ இல்லை ஜேபக் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிடும். இப்போ நான் கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இபாஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இபாஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு 4 பேஜஸ் இருக்குன்னு அந்த 4 பேஜஸில் பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பிரிண்ட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ பிரிண்ட் நமக்கு மொபைல்லேருந்து கொடுத்தோம். பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு. ஸோ அந்த அவுட்புட் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் நான் பிரிண்ட் கொடுத்தேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு மொபைல்லேருந்து. இன்றைக்கி நம்ம வந்து Konica Minolta 205i உடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம லைவ் டெமோ பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் பை ஜான்சன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேணும்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்டில் தென் டாட்டா.